உங்களுக்கு இந்த 8 விஷயம் தெரிஞ்சா போதும், எதை தேடியும் நீங்க போக தேவையில்லை, எல்லாம் தானா உங்க கைக்கு வரும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க இங்க வரணும். விநாயகரை சோழாவை தான் பார்த்துருப்பீங்க, ஆனால் ஜோடியோட இருக்கிற விநாயகரை பார்த்துருக்கீங்களா? சித்தர்கள் மற்றும் ரகசியமா வழிபட்ட 8வது கணபதியான உச்சிஷ்ட கணபதி இருக்கிற கோயிலுக்கு தான் வந்திருக்கும். தன்னுடைய யோனிலிருந்து வர ரத்தத்தை வச்சு பல அரக்கர்களை உருவாக்கி இந்த உலகத்தை அழிக்க நினைக்கும் போது விநாயகர் விஸ்வரூபம் எடுத்து தன் தும்பிக்கையால அடக்கி ஆள்றாருங்க. இவ்வளவு சக்தி வாய்ந்த உச்சிஷ்ட கணபதியோட சக்தி நமக்கு கிடைக்கணும்னா தமிழ் மாதம் முதல் 5 தேதியில தேனும் மாதிரியும் வாங்கிட்டு வந்து வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். இங்க மெயின் மூலவராக குருவாயூரப்பன் இருக்காரு. குழந்தைங்களுக்கு சாப்பாடு விட்டுருக்கு இங்கேயும் வராங்க. நான் இங்க வந்தப்போ விஷ்ணு சித்தரை சந்திக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. இந்த டீட்டெயில்ஸ்லாம் அவர் தான் சொன்னாரு. 8ஓட பவரை பத்தி உங்களுக்கு தெரியணும்னா உங்க நட்சத்திரத்துல இருந்து 8வது நட்சத்திரமா வர அன்னைக்கு எது வேணா பண்ணி பாருங்க, உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கும். அஷ்டமா சித்தியை பத்தி நீங்க மேலும் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல ஃபிளாஷ் ஆகிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி புதன் வியாழன் வேலையில அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இந்த கோயிலுக்கு வந்துருங்க. இந்த கோயிலோட லொகேஷன் விருதுநகர்ல இருந்து அழகாபுரி போற வழியில சீனியாபுரங்கிற வில்லேஜ்ல தாங்க இருக்கு. கமிங் மே 31 வருடாபிஷேகம் நடக்குது. மாதந்தோறும் பௌர்ணமிக்கு சத்யநாராயண பூஜையும் நடக்குதுங்க. விருதுநகர் சைடு வந்தீங்கன்னா குடும்பத்தோட ஒன் டைம் இந்த கோயிலுக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க.